இந்தியன் 2வ காலி பண்ண பூமர் அங்கிள். யார் அந்த பூமர் அங்கிள்? வாங்க பார்க்கலாம். இந்தியன் 2 படத்துல ஸ்க்ரீன் பிளேவுக்கு உதவி செஞ்ச ரைட்டர் ஜெயமோகன தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 மட்டும் இல்லாம கடல், வெந்து தணிந்தது காடு 2.0 அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் 2 இப்படி பல தோல்வி படங்களுக்கு முக்கிய காரணம் அப்படின்ட்டு டோட்டல் படி அவர் மேல தூக்கி போட்டாங்க போங்க. ஸோ ஜெயமோகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மற்றும் மலையாளத்துல எழுதக்கூடிய முக்கிய ரைட்டர். இந்திய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் இவர் அப்படின்னு பார்க்கப்படுது. இவர் நாவல்கள், சிறுகதைகள், இலக்கிய விமர்சனங்கள் மற்றும் தத்துவ நூல்களை இதெல்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. விஷ்ணுபுரம், வெள்ளை யானை போன்ற ரொம்ப ஃபேமஸான நாவல்கள் எல்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. இந்த நாவல்களோட ஆசிரியரே இவர்தான். திரைக்கதையாளராகவும் இவர் வந்து பணியாற்றியிருக்கிறாரு. ஜெயமோகனின் திரைக்கதையில சில குறைபாடுகள்லாம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. எப்படிப்பட்ட குறைபாடுகள்? என்னென்ன குறைபாடுகள்னு சொன்னீங்கன்னா, கதை சொல்லும் முறை ரொம்ப வந்து சிக்கலா இருக்குமா? உரையாடல்கள் நேச்சராவே இருக்காது. ரொம்ப கனமா இருக்கும் அவரோட படத்துல. அது மட்டும் இல்லாம கதாபாத்திரங்கள் ரொம்ப ஒரிஜினாலிட்டியே தெரியாது. உண்மையான மனிதர்களைப் போலவே தோன்ற மாட்டாங்க. அந்த ஒரு ஒரிஜினாலிட்டிய ஃபீல் பண்ண முடியாது அந்த கேரக்டர்ஸ் கிட்ட அப்டின்ட்டு. சமூக பிரச்சனைகள ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுவாரு. ஒரு சாதாரண ஒரு சமூக பிரச்சனையா இருந்தாலும் கூட, அது ஓவரா வந்து அவர் மிகைப்படுத்தி காட்டுற விதங்கள். அது மட்டும் இல்லாம சில காட்சிகள் தேவையற்ற விவரங்களால ரொம்ப லென்த்தியா கொண்டு போவாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அன்வான்டடா இருக்கும். நீளமா இருக்கும் அப்டின்ற ஒரு சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம திரைப்பட மொழிக்கேற்ப எழுதுறதுல இவருக்கு சிரமம் இருக்கு. இப்படின்ற குறைகள்லாவும் இருக்கு. ஸோ இதனால வந்து பல தோல்வி படங்கள் இவருக்கு உருவாகுறது முக்கிய காரணமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ மொத்தத்துல நெட்டிசன்ஸ் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பல ஃபர்னிச்சர உடைச்ச பூமர் அங்கிள் இவர் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் 2வோட ஃப்ளாப்புக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இவர் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து இவருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமைய போகுதுன்ட்டு. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு எங்களோட நீங்க குரானிக்கல்ஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.